சரி, இன்றைக்கி நம்ம மறுபடியும் ஃபால்ஸ் ப்ராஃபிட்டை பற்றி, இது 3வது பார்ட்டு. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்மஸ் நியூ இயர்னு மறந்துருக்கலாம், கிளாஸு நோட்ஸை திருப்பி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போது நம்ம படித்ததில் நிறைய காரியங்களை படித்தோம். அந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட், கள்ள தீர்க்கதரிசி யார் அப்படின்னு சொல்லி அவரே யோவானே சொல்லிட்டாரு. அது ஏதோ ஒரு கிறிஸ்டியன் டினாமினேஷன் தான் அப்படின்னு. அது ரோமில் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது அப்படிங்கிறது அதுவும் நமக்கு நிறையா தெரிஞ்சிருச்சு யாருன்னு. அதுக்கு பிற்பாடு அந்த ரோமன் சர்ச், ரோமன் கேத்தலிக் சர்ச், கேத்தலிக்னாவே யூனிவர்சல்னு அர்த்தம். அதனால் அது எப்படியெல்லாம் மாறி அதுக்குன்னு ஒரு தலைவர் உருவாகி போப் அப்படியெல்லாம் வந்தது. நிறைய ப்ராஃபஸி எல்லாத்தையுமே 2 பகுதியிலையும் பார்த்தோம். இன்றைக்கி 3வது பகுதியில் நம்ம மறுபடியும் சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதனால் இன்னொரு தடவை வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 11லேருந்து 18 வரைக்கும், 11லேருந்து 18 வரைக்கும் வாசித்துருவோம். வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. சரி, அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு 2 அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர், 2 காரியங்கள் போட்டிருக்கு. 2 அற்புதங்களை செய்வாருன்னு. அதை செய்து தான் உலகத்தையே, பெரியவங்க சின்னவங்க, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரையுமே ஏமாற்றுவான்னு போட்டிருக்கு. 13வது வசனத்தில் போட்டிருக்கு, அவன் அக்கினியை வானத்திலிருந்து கீழே இறக்குவான்னு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எலியா தீர்க்கதரிசி மாத்திரம்தான் அந்த ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறாரு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தர் தனக்கென்று 2 சாட்சிகளை அனுப்புவார். அதில் ஒரு சாட்சி நிச்சயமாக எலியாதாங்கிறது நமக்கு தெரியும். எலியா இருக்கிற அந்த நாட்களில் எலியா கிடையாது சரியான ஆள், நான் தான் காண்பிக்கிறதுக்காக அது வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பும்போது எல்லாருமே அதை நினச்சி அதை பார்த்து ஏமாந்து போவாங்க. அடுத்தது அது செய்ய போகிற ஒரு பெரிய டிசெப்ஷன், பெரிய ஏமாற்றுத்தனம், இந்த ஒரு சொரூபத்தை, ஒரு ஸ்டாச்சுவை செய்ய போகுது. அதைத்தான் மக்கள் வணங்க போகிறாங்க. அதைத்தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியமாக அதில் போட்டிருக்கு, அது நடக்கும். சரி, இன்னைக்கு நம்ம அந்த சொரூபம் அல்லது இமேஜ், ஆங்கிலத்தில் இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு, அந்த இமேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இமேஜை குறித்து நம்ம சில காரியங்களை பார்க்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15-16 வசனம். மத்தேயு 24, 15-16. மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்களை மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். போதும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இது. அவர் சொல்றாரு, ஒரு பாழாக்கும் அருவருப்பு அது எங்க நிறுத்தப்படுமா? பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த இமேஜுக்கு கொடுக்கிற பேரு அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன். அப்படி இல்லைனாக்கா அதுக்கு பேரு பாழாக்கும் அருவருப்பு, தமிழ்ல அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன். அவர் இதை எங்கிருந்து சொல்றாரு? தானியேல் தீர்க்கதரிசியை கோட் பண்ணி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம், 12:11. அன்றாடபடி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். அப்போ பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும்னு போட்டிருக்கு. The statue will be installed அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த ஸ்டாச்சு இப்போ 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த சொரூபம் என்ன? அதுதான் பாழாக்கும் அருவருப்பு. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை டீச் பண்ற நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க ரெண்டு காரியத்தை குழப்பி சொல்றாங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்து தான் அந்த அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்தி கிறிஸ்து அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் கிடையாது. அவனுக்காக அவனுடைய தோற்றத்துல உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த இமேஜ், அந்த சொரூபம், அதுதான் அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன். ஏன்னா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு, இப்போ நம்ம வாஸ்தவமே மத்தேயு 24:15 இந்த இமேஜ் அல்லது இந்த ஸ்டாச்சு எங்க நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குனாக்கா பரிசுத்த ஸ்தலத்துல நிறுத்தப்படும்னு. இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த தேவாலயத்துல 3 பகுதி இருந்தது. வெளி பிரகாரம், அவுட்டர் கோர்ட், உள் பிரகாரத்துல 2 பகுதி இருந்தது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ இந்த ஸ்டாச்சு எங்க வைப்பாங்களாம்? பரிசுத்த ஸ்தலத்துல தான் வைப்பாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்க மாட்டாங்க. ஆனா அந்தி கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3-4. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்போ அந்தி கிறிஸ்து எங்க போய் உட்கார போறான்? கட்டப்பட போற அந்த தேவாலயத்துல அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல உட்கார போறான். ஆனா இந்த இமேஜ் எங்க இருக்க போகுது? பரிசுத்த ஸ்தலத்துல. அப்போ த அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் அப்படி இல்லைன்னா பாழாக்கும் அருவருப்பு, அது இந்த இமேஜ். வெரஸ் அந்தி கிறிஸ்து அவனே தேவனா அங்க போய் உட்கார்ந்துக்குவான். அது மட்டும் இல்லாம நீங்க பிற்பாடு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்தல் 19:20 வீட்டுல கூட போய் வாசிங்க. 19:20 வெளிப்படுத்தல் 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்திருக்கிறவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளையும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் என்கிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அப்போ நீங்க பாருங்க, அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் மக்கள் மனுஷரா இருக்கிறதுனால கர்த்தர் அவங்கள அந்த லேக் ஆஃப் ஃபயர், அந்த அக்கினி கடல்ல தள்ளி விட்டாரு. ஆனா எங்கேயுமே இந்த பாழாக்கும் அருவருப்பு ஹெல்லுக்கு போனதா சொல்லவே இல்லை. ஏன்னா அது ஒரு ஸ்டாச்சு, அதுக்கு எதுவுமே கிடையாது. அதை யாருமே ஹெல்லுக்கு அனுப்ப போறதில்ல. அதனால நீங்க யூ ஷுட் மேக் அ டிஸ்டிங்ஷன் between the abomination of desolation and the antichrist. அந்தி கிறிஸ்துவுக்கும் பாழாக்கும் அருவருப்புக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். அதை தான் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வாசித்தோம் இந்த 13வது அதிகாரம் 14வது வசனத்துல இந்த அந்தி கிறிஸ்துவ போல அவனுடைய தோற்றத்துல ஒரு சொரூபத்தை செய்ய சொல்லி இந்த கள்ள தீர்க்கதரிசி மக்களுக்கு சொல்வாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு சொரூபம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் இமேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு 3 கிரேக்க வார்த்தைகள் இருக்கு. சொரூபம் அல்லது இமேஜ் அப்படிங்கிறதுக்கு 3 கிரேக்க வார்த்தைகள் இருக்கு. ஆனா யோவான் ரொம்ப சரியான ஒரு வார்த்தையை தான் அவர் உபயோகிக்கிறாரு. முதல் வார்த்தை கராக்டர். அது ஒரு கிரேக்க வார்த்தை. அது எதை குறிக்குது அப்படின்னா ஸ்டாம்பிங், முத்திரை போடுறது. இப்போ நம்மளுடைய போஸ்டல் இதில் இந்தியா ஸ்டாம்ப்பு, இந்தியன் கவர்மெண்ட் சீல் போட்டு வருது. அதில் என்ன இருக்குது? இந்தியா கவர்மெண்ட் அந்த முத்திரை இருக்குது. அந்த வார்த்தையை அவர் உபயோகிச்சிருக்கலாம்.
அப்போ அவர் அதை உபயோகிக்கலை. இட் இஸ் நாட் அ ஸ்டாம்ப். அடுத்தது கரக்மா. கரக்மா அப்படின்னு அது செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம். அது கல்லுலேயும் செதுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மரத்துலேயும் கூட செதுக்கப்பட்டிருக்கலாம். அந்த வார்த்தையை வேணும்னா அவர் உபயோகிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அந்த வார்த்தையை உபயோகிக்கலை. அதுக்கு பதிலாக யோவான் எய்கான் அப்படிங்கிற வார்த்தையை தான் உபயோகிச்சிருக்காரு. எய்கான். எய்கான் அப்படின்னா எப்போதுமே ஒரு ஸ்டாச்சுவை தான் அது குறிக்கும். எய்கான் இதுலேருந்து தான் நம்மளோட இங்கிலீஷ் வேர்டு ஐகான் அப்படிங்கிறது வருது. எய்கான் அப்படின்னாவே அது ஒரு ஸ்டாச்சுவை தான் குறிக்குது, ஒரு சொரூபத்தை தான் குறிக்குது. அதை அவர் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. அப்போது இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, அந்தி கிறிஸ்துவின் ரூபத்தில் ஒரு ஸ்டாச்சு செய்யுங்க, ஒரு சொரூபம் செய்யுங்க, செஞ்சு அதை நீங்கள் வணங்குங்க அப்படின்னு. இவ்வளோ நாள் நம்ம படித்ததில் என்ன கண்டுபிடிச்சோன்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசி ஒரு கிறிஸ்துவ மத தலைவராக இருக்கணும், ஒரு கிறிஸ்துவ மத தலைவராக இருக்கணும். ஆனால் ஒரு கிறிஸ்தவ மத தலைவர் ஒரு சொரூபத்தை செஞ்சு அதை வணங்குன்னு சொல்றது வேத நியமங்களுக்கு நேர்மறையானது. யாத்திராகமம் 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4-5 வசனம், 4-5 வசனம். எக்ஸடஸ் 20, எக்ஸடஸ் 20:4-5. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்காத அருவருப்பான ஒரு காரியம் என்னன்னா, விக்கிரகங்களை செய்து அதை வணங்குறது. வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், என்னால் பல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் வேதத்துல. திருப்பி 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 அவர் அதே தான் சொல்றாரு. ஆனா அந்த விக்கிரகங்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு அது அருவருப்பு, இட் இஸ் அன் அபாமினேஷன் டு மீ அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு கிறிஸ்டியன் டினாமினேஷன், உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும், நான் பேர் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அவங்க மட்டும் சொரூபத்தை செஞ்சு வணங்குறவங்களா இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ தலைவர் அதை அவங்க செய்கிறாங்க அப்படின்னாக்கா அது கர்த்தருக்கு விரோதமான காரியம். கர்த்தர் ஏன் சொரூபம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், யோவான் எழுதின நற்செய்தி 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவரை தொழுது கொள்கிறவங்க ஆவியிலும் உண்மையிலையும் தொழுது கொள்ளணும்னு. இன்னைக்கு உலகத்துல அந்த உண்மை தெரியாததுனால தான் சிலை செய்யறாங்க. ஆனா நீங்க உண்மையாலுமே கிறிஸ்தவனா இருந்தா உங்களுக்கு தெரியணும், நீங்க சேவிக்கிற தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவருக்கு எந்த உருவமுமே கிடையாது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா உபாகமம் 4வது அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, ஓரேப் மலையின் அடிவாரத்துல என் சத்தத்தை தான் நீங்க கேட்டீங்களே ஒழிய என் உருவத்தை நீங்க பார்க்கவே இல்லை, அதனால எனக்கு உருவம் செய்யாதீங்கன்னு. இட் இஸ் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் டு வாட் த வில் ஆஃப் த லார்ட் இஸ். அதனால அது ரொம்ப கர்த்தருக்கு முன்பா தவறான காரியம். இதனால தான் கர்த்தருக்கென்று ஒரு தேவாலயத்தை உருவாக்குனாங்க. ஆனா தேவாலயத்துல ஒரு விக்கிரகம் கூட கிடையாது. அதை நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருந்தது, டேபிள் இருந்தது, மெனோரா இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அங்கே எந்த ஸ்டாச்சுவும் இல்லை. கர்த்தர் அதை செய்யவே கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், பிசாசு செய்யக்கூடிய மிக பெரிய ஒரு ஏமாற்றுத்தன்மை இந்த ஸ்டாச்சுவின் அடிப்படையில் தான் வருங்கிறது கர்த்தருக்கு முன்பாகவே தெரியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து 33வது ஆண்டு அதோடு அவர் பரமேறி போயிட்டாரு. அப்போ சபை உருவாச்சு. அன்னையிலிருந்து முதல் 400 வருஷம் வரைக்கும் சபையில் எந்த வித விக்கிரகங்களுமே இல்லை, எந்த சொரூபங்களுமே இல்லை. ஆனால் அதுக்கு பிற்பாடு சில சர்ச் ஃபாதர்ஸ் இருந்தாங்க, அகஸ்டின், ஜெரோம், அம்ப்ரோஸ். இந்த அகஸ்டின், இந்த ஜெரோமை கத்தோலிக்க பின்னணியிலேருந்து வரவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க யூஸ் பண்ணுற அந்த லாட்டின் வல்கேட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணவர் ஜெரோம் தான். இவங்க என்ன பண்ணாங்க, சொரூபம் வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு. இதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே பக்கத்தில் இருந்த எல்லா அந்நிய மதத்தை சார்ந்தவங்களும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இதை கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் கொண்டு வரதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது 766வது வருஷம், கிபி 766வது வருஷம் இந்த
ஸ்டாச்சுவை வைக்கிறதோட அதை வணங்குறதும் தப்பு இல்லை அப்படிங்கிற ரூலு ரோமன் சர்ச்சில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிற்பாடு தான் இந்த மாதிரி வணங்குறதெல்லாம் வந்தது. என்னைக்கு இந்த உருவங்களை செய்து அது வணங்கக்கூடிய நிலைமை வந்ததோ அன்னையிலேருந்து ஏதாவது ஒரு டிசெப்ஷன், ஒரு ஏமாற்றுத்தன்மை வந்துக்கிட்டே தான் இருந்தது. இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் அந்த பின்னணியிலேருந்து வரேன், அதனால் எனக்கு அது நல்லா தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லொமேலோ இட்டலி அப்படிங்கிற அந்த இட்டலியில் ஒரு இடம் இருக்குது, இத்தாலிய நாட்டில். ஒரு சர்ச்சில் திடீர்னு சொன்னாங்க, மாதாவுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது, அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி. உடனே எல்லாரும் ஓடி போனாங்க. அங்கே போனோன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, உண்மையாலுமே தண்ணி வந்துச்சு, அழுதாங்க அப்படின்னு. அப்போது இவங்க உடனே என்ன சொன்னாங்க, மாதா நம்மளை இதை செய்யணுங்கிறாங்க, இன்னும் ஒரு 10 ஜோமாலை சொல்லணுன்றாங்க இப்படின்னு. இது நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1985 வருஷம் கனடாவில் சொன்னாங்க, மரியாளோட கண்ணிலிருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னு. தட் இஸ் ட்ரூ ஆல்சோ. இது எல்லாமே பிசாசு கொண்டு வர டிசெப்ஷன். இங்கே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 85 அல்லது 86 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே பாலக்கரையில் பழைய கோயில்னு ஒன்று இருக்குது, பழைய கோயில்னு. மாதா அழுகுறாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா கூட போய் பார்த்துட்டு வந்தாங்க. உண்மைதான், கண்ணீர் வந்துச்சு. இதெல்லாம் அற்புதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவில் நமக்கு ஆவிக்குரிய இதில் உருவாச்சு. பிசாசுனால எது வேணாலும் செய்ய முடியும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இப்படி அநேக டிசெப்ஷனை கொண்டு வந்து கடைசியாக ஒன்று அவன் கொண்டுட்டு வந்துடுவான். அதுதான் இந்த பாழாக்கும் அருவருப்பு. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்டு இருந்தாலும் தயவுசெய்து எந்த ஸ்டாச்சு, எந்த ஃபிகரின் எதையுமே கொடுக்காதீங்க. இந்த நாட்டில் இருக்க சைக்கியே ஒரு ஸ்டாச்சுவை பார்த்தா உடனே விழுந்து. நான் ஹோலி கிராஸ் காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு லெக்சரர் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்போதுமே ஒரு வழக்கம், எல்லா படத்தையும் தொட்டு முத்தம் கொடுத்துட்டே வருவாங்க. காந்தியையும் பார்த்து இப்படி முத்தம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. திஸ் இஸ் ஆர் சைக்கி, திஸ் ஹேப்பன்ட், வி ஆல் ஹேட் ஃபன். அதுதான் நம்ம செய்வோம். விட்டா போச்சு, அம்மா அப்பா இறந்து போனாங்களா, அவங்க படத்தை வச்சு அதுக்கும் ஒரு மாலை போட்டு. டோன்ட் யூ எவர் டூ தட். செய்யவே செய்யாதீங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பானது, பிசாசு உங்களை ஏமாற்றக்கூடியது. சரி, இப்போ இந்த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் அது என்னவா இருக்கும்? அவர் ஸ்டாம்ப் இல்லை, என்கிரேவ் பண்ண ஸ்ட்ரக்சரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது இட் இஸ் கால்ட் அன் ஏகான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்கா, அநேகர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பாபிலோனிய ராஜா நெபுகட்நெசார் தனக்குன்னு ஒரு சிலையை செய்து அதை வணங்க சொல்லியிருந்தாரு. அப்படி ஏதாவது அந்தி கிறிஸ்துவின் ரூபத்தில் செய்வாங்களா அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து விஞ்ஞானத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு ஷீப்பு, டாலி த ஷீப்பு, அதை க்ளோன் பண்ணாங்க. அதுக்கிட்ட இருந்தே ஒரு செல்லை எடுத்து அதே மாதிரி அது மாதிரி உருவாக்குனாங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒரு குளோன் அந்தி கிறிஸ்துவோட உடம்புல இருந்து ஒரு செல் எடுத்து செய்வாங்களோ? அதுவும் இல்லை. அதுக்கு பிற்பாடு ஹோலோகிராம் இருந்தது, அது அப்படியே ரொம்ப தத்ரூபமாக இருக்கு. அப்படி இருக்குமா? அதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு பிற்பாடு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஹியூமனாய்டு, மனுஷனை போலவே இருக்கிறத நாம் பார்த்தோம். இந்த 2016 வருஷத்தில் மிகுந்த உயரிய கண்டுபிடிப்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோஃபியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஹியூமனாய்டு சோஃபியா. ஹான்சன் ரொபாட்டிக்ஸ்னு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி தான் இந்த சோஃபியாவை உருவாக்குனது. இந்த சோஃபியாவை உருவாக்குன போது அது என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு கம்ப்யூட்டர். ஆனால் வெளியில் அதனுடைய ஸ்கின்னு எல்லாமே மனுஷனை மாதிரி இருக்குது. அதோட கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னாக்கா, அதோட முகத்தில் 62 உணர்ச்சிகளை அதால் காண்பிக்க முடியுது. 62 உணர்ச்சிகளை நான் அதனுடைய வீடியோவை பார்த்தேன். 62 உணர்ச்சிகளை. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டர் அது நல்லா பேசுது, மனுஷனோட இன்டராக்ட் பண்ணுது. நீங்கள் பேசும்போது கண்ணை பார்த்து பேசுது, உங்கள் கண்ணை பார்த்து பேசுது, மனுஷனை அது ஐடென்டிஃபை பண்ணுது. அதாவது நீங்கள் ஆணா பெண்ணா என்ன ஏது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுது. அதோட இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரு இது வச்சுருந்தாங்க.
அப்போ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் அது அதிகமாக பதில் சொல்லிகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டபோது அது சொல்லிச்சு, எனக்குன்னு ஒரு வில் இருக்குது, எனக்குன்னு ஒரு பிளான் இருக்குது, நான் படிக்கணும், நான் ஒரு பிஸ்னஸ் செய்யணும், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கணும்னு எனக்கு ஆசை, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கணும்னு ஆசை. ஆனால் இன்னும் இந்த மனுஷர் என்ன ஒரு மனுஷியாக நினைக்கவே இல்லை, எனக்கு அந்த லீகலாக அந்த ஸ்டாண்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு அது கேட்குது. அப்போது நீ இவ்வளோ நல்லா ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கியே, நாளைக்கு ஹியூமன் பீயிங்ஸ் நீ நல்லா முன்னேறத உன்னை தடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டபோது கொஞ்சம் கூட ஹெசிடேட் இல்லாமல் ஐ வில் டிஸ்ட்ராய் ஹியூமன்ஸ்ன்னு அது வார்த்தையை சொல்லிடுச்சு. நான் ஹியூமன் பீயிங்ஸை அழிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிச்சு. அதை உருவாக்குனவரே அசந்து போயிட்டார். இட் இஸ் அ கம்ப்யூட்டர். இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஸ்பீடில் அதால் அந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியும். தட் இஸ் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. அதனால் எல்லா நாட்டிலையுமே அது இருக்குது. ஆனால் இந்த 2017 வருஷம் 2017 இந்த வருஷத்தில் என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் மனுஷனோட மூளைக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும்னு. ஏன்னா மனுஷ மூளை மாதிரி எந்த கம்ப்யூட்டரும் இது வரைக்கும் வேலை செய்யலை. மனுஷன் ஒரு செகண்டில் 1 ட்ரில்லியன் இதை இன்ஃபர்மேஷனை அவனால் ப்ராசஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நான் உங்களை பார்க்குறேன்னா இந்த நேரத்தில் நான் உங்களை பார்க்குறது மடமடன்னு ஒரு கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், மேக்னெட்டிக் இம்பல்ஸாக மாதிரி ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆகிடுது. இந்த ஸ்பீடுக்கு யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த 2017 சயின்டிஃபிக் கோலு. அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷ மூளையை பார்த்து செய்யும்போது கர்த்தர் ஆதாம் விழுந்து போனதுக்கு பிற்பாடு சில நாலேஜை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லெவலோட நாங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிறது. அப்போ 6th sense, the so-called 6th sense will be opened. இதை தான் அக்கல்டிக் பீப்புள், விச்சர்ஸ், விச்கிராஃப்ட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க டீமன்ஸோட கான்டாக்ட் பண்ண முடியுது. அந்த இஃபெக்டை அவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ வாசிங்க 13வது அதிகாரம் 15வது வசனம், வெளிப்படுத்தல். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த 15வது வசனத்துல போட்டிருக்கு, வரப்போற நாள்ல இந்த சொரூபத்தை செஞ்சு அதை தன்னிச்சையா ஒருவேளை செயல்படுற அளவுக்கு அதை உருவாக்கி கொண்டு வந்துருவாங்களோ நமக்கு அப்படி தெரியல. அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வில் பி டோட்டலி எக்ஸ்டிங்க்ட். அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. ஏன்னா நான் பழைய புஸ்தகங்களை பார்த்துருக்கேன். த புக் ஆஃப் ஜூபிலி, நோவாவுடைய காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா த ஜெயன்ட்ஸ் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சாதாரண மனுஷனுக்கு அங்கே இடமே இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி காரியங்களை இவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் வாசித்தேன், கிறிஸ்டியன் போஸ்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் வருது. அதில் போட்டிருக்கு, நிறையா பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிமையை உணர்றாங்க. அவங்க தனியாக வாழ்கிறாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கம்பேனியன் வேணும்ட்டுன்னு இந்த சோஃபியா மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி வச்சதோடு மட்டும் இல்லாமல் they perform sex with them. It is called robo sex. கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது எப்படி நம்ம நினச்சோம்னா, ஃப்ரான்ஸில் ஒரு அம்மா கேஸ் போட்டிருக்காங்க. நானும் என் ரோபோ நாங்கள் 2 பேரும் கம்பேனியன், நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம், எங்களுக்கு லீகலாக ஒரு கிரவுண்டிங் கொடுங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டுன்னு. ஏன்னா இப்போது ஓரின சேர்க்கை இருக்குது, இதே மாதிரி எங்களுக்கும் அந்த கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுறாங்க. நான் ஆரம்பத்திலேயே இதை படித்த போது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த ரோபோவை உருவாக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே யார் போய் குடியிருப்பாங்க? ஒரு ஆவி போய், டீமன் ஸ்பிரிட் மே டுவெல் தேர். அப்படி இருந்ததுனாக்கா நீங்கள் அதோட தான் உறவு கொள்ள வேண்டி வரும். ஏன்னா இந்த 15வது வசனத்தை லிட்ரல் கிரீக்கிலேருந்து இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. லிட்ரல் கிரீக்கிலேருந்து நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன் குறைவாக இருக்குது. And it was given to him to give a demon spirit to the image of the beast, so that the image of the beast could both speak அப்படின்னு போட்டிருக்கு. And it can cause all the people to worship him.
அப்போ அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட்டை வைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட்டுக்கு. ஒருவேளை அதுதான் நடக்க போகுதா நமக்கு தெரியாது. ஸோ இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் உங்களை பயப்படுத்தணும்னு நான் சொல்லலை. எல்லாருக்குமே டெக்னாலஜி ரொம்ப பிரியமாக இருக்குது. உங்கள் டெக்னாலஜிக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நீங்கள் தயவுசெய்து யோசித்துக்குங்க. கர்த்தரோட வருகை சமீபமாக இருக்குது. அதைத்தான் நான் சொல்லணும்னு வரேன். சரி, நம்ம இந்த கள்ள தீர்க்கதரிசியை குறித்து படிக்கும்போது முதல் 13வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசி எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த கள்ள தீர்க்கதரிசி 2 கொம்பும் 2 ரிலிஜன் அந்த ஏரியாவில் ரொம்ப காமனாக, ரொம்ப பாப்புலராக, ரொம்ப அதிகமாக இருக்கிற ரிலிஜன். ஏன்னா த ரோமன் எம்பையர், த மெடிட்ரேனியன் as well as யூரோப்பியன், அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிற ரிலிஜன் ஒன்று ரோமன் கத்தாலிசிசம், இன்னொன்று இஸ்லாம். அப்போ இந்த 2 ரிலிஜனையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு அவங்க அதிகமாக பாடுபடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, கத்தோலிக்கர் பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு சொரூபங்களை கும்பிட்டு பழக்கம். இஸ்லாமியர் என்றைக்குமே இது அந்த விக்கிரகங்களை வைக்கிறது இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இஸ்லாமில் 2 இருக்குது, த சுன்னி முஸ்லிம்ஸ் அண்ட் ஷியா முஸ்லிம்ஸ். ஷியா முஸ்லிம்ஸு தங்களுடைய இமாமோட ஃபோட்டோவெல்லாம் தூக்கி பிடிக்கிறதுக்கு அவங்க எதுவுமே சொல்கிறது கிடையாது. அவங்க அதையெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. சுன்னி முஸ்லிம்ஸ் தான் ஸ்ட்ரிக்ட்டு, ஷியா முஸ்லிம்ஸ் அப்படி கிடையாது. நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் வேதத்திலேருந்து, தி ஆன்டி கிரைஸ்ட் வில் பி எ ஷியா முஸ்லிம்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷியா முஸ்லீமில் ஒரு பர்டிகுலர் செக்ட் இருக்குது, தட் இஸ் கால்ட் த டர்விஷ், DERVISH, டர்விஷ். இது 12ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. இந்த டர்விஷ்ங்கிற செக்ட் ரொம்ப சீக்ரெட்டிவ் செக்ட். இவங்க அதிகமாக மாந்திரிகம் இதில் இருக்காங்க. இவங்க என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடஞ்ச கிளாஸை சாப்பிட்றது, அக்கினியில் நடக்கிறது, இரும்பு அந்த முள்ளு மேலே நடக்கிறது, அதே மாதிரி நெருப்பை சாப்பிட்றது, எதுவுமே அவங்கள எதுவும் பண்ணுறதில்ல. உலகத்தில் இவங்களுக்கு ஈக்குவலாக மேஜிக், ஒக்கல்ட் இதில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இவங்களோட காரியத்தை அந்தி கிறிஸ்து அதிகமாக உபயோகிப்பான். ஏன்னா தானியேல் தீர்க்கதரிசி ஒரு அருமையான வசனத்தை சொல்கிறாரு. 8வது அதிகாரம், தானியேல் 8:25. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைக்கூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழுப்புவான். அவன் தனது உபாயத்தை உபயோகிச்சின. He will use his magic, he will use his cunning, he will use his occultic power. அதை உபயோகிச்சு அவன் எது வேணாலும் செய்வான். ஒருவேளை அந்த ஒக்கல்டிக் பவர்னால அந்த இமேஜுக்கு இந்த அளவுக்கு அவன் பவர் கொடுக்கலாம். அவனும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இப்போ என்னோட காரியம் என்னன்னா, இஸ்லாமும் ரோமன் கத்தாலிசிசமோ என்னைக்காவது இணையுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. இணையுமா அப்படின்னு இணையும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மேஜர் ட்ரெண்டு மேற்கத்திய நாடுகளில் முதல் காரியம், வேதத்தில் இருக்கிற தேவன் யாவே கடவுளும் அல்லாவும் ஒன்னே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாவே காட் இஸ் த ஒன் அண்ட் த சேம் அஸ் அல்லா, ஒன்லி த நேம் இஸ் டிஃப்ரெண்ட்னு கிடையாது. அப்படி கிடையாது. அதனால் அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அதனால் இஸ்லாமை அவங்க தழுவிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அடுத்தது, நான் இந்த காரியத்தை நான் டிவியில் பார்த்தேன். அமெரிக்காவில் ஒரு லூத்தரன் சபையில் ஒரு லேடி பாஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க ஆராதனைக்கு மத்தியில் எழும்பி நின்று சொன்னாங்க, கர்த்தர் என்னோட பேசி சொன்னார், இனிமே என்ன அல்லான்னு கூப்பிடுங்கன்னு சொன்னாருன்னு. அது கர்த்தர் சொன்னாரா? அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி யார் பின்னாடியும் போகாதீங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நமக்கு இடமே இல்லை. அதனால் அல்லாவும் நானும் ஒன்றுன்னு அவர் சொல்ல மாட்டார். ஹீ இஸ் யாவே. அவர் மாதிரி ஒரு தேவன் இல்லை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில்
இந்த 2000 அந்த டைமில் ஒரு புது ஒரு இயக்கம் உருவாச்சு. அதுக்கு பேர் கிறிஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் டுகெதர், கிறிஸ்லாம் அப்படின்னு. நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலரான ஒரு புக்கு இருக்கே, பர்பஸ் ட்ரிவன் லைஃப், அந்த ரிக் வாரன் எழுதியிருக்கிறாரே, அவர் கிறிஸ்லாம், அதைத்தான் அவர் ப்ராபகேட் பண்ணுறாரு. அந்த புக்கு ரொம்ப பாப்புலர். அவருடைய சபையில் ஏறக்குறைய 1,00,000க்கு மேலே மக்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தே செலிப்ரேட் ரமடான், எல்லாமே அவங்க இதில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இப்போ இருக்கிற போப் பிரான்சிஸ், அவர் தான் முதல் போப். வேட்டிக்கன்லேருந்து ஒரு குரான் அங்கே ஜெபிக்கிறதுக்கு, குரான்லேருந்து வசனங்களை வாசிக்கிறதுக்கு அலோவ் பண்ண போப்பு. அன்னைக்கு சொன்னாங்க, அவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மாஸ்க்குக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு, அவர் அதிகமாக அவங்கள சப்போர்ட் பண்ணுறாருன்னு. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக போன வருஷம் 2016 வருஷம் ஜூலை மாதத்தில் இட்டாலியில் ஒரு சர்ச்சில் ஆல்டர்லேருந்து கொரானிக் வேர்சஸ் வேர் ரிசைட்டட் டியூரிங் த மாஸ். பூசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது குரான்லேருந்து வசனங்களை வாசித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன 2016 இப்போ டிசம்பர் மாதத்தில் நம்ம கிறிஸ்மஸ்னால் என்ன பண்ணுவோம், அந்த நேட்டிவிட்டி சீனை செய்வோம். அதில் அநேக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மரியாளை பர்கா போட்டு உருவகிச்சிருந்தாங்க, லைக் அ முஸ்லிம் உமன். அது அடுத்தது சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோட பிஷப் ஹாரிஸ், அந்த ஆங்கிலிக்கன் சர்ச், அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ குவீன் எலிசபெத் அவங்க போக போகிறாங்க, அவங்களுக்கு பதிலாக அவங்க மகன் பதவி எடுக்க போகிறாரு. அவர் ராஜாவாக முடிசூடப்படுற அந்த செரிமனியில் முதல் ஓப்பனிங் ப்ரேயர் குரான்லேருந்து தான் இருக்கணும்னு கேட்குறாரு. ஹீ இஸ் தி ஆங்கிலிக்கன் பிஷப், நோட் தட். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாரன்ஸ் கெத்தீட்ரல் ஆஃப் த சர்ச் ஆஃப் சாண்டா மரியா டெல் ஃபியோரா, அதில் இஸ்லாமிக் சாங்ஸ் வேர் ரிசைட்டட், பாடப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ பாட்டு மட்டும் இல்லை, இது எல்லாமே முதல் தடவை நடந்திருக்கு. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நமக்கு தெரிஞ்ச வசனம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதா 14 சிஸ்டர் 14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? போதும். இருளுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம்? யாகவே கடவுள், அவர் ஒளியில இருக்கிறவர், அல்லாஹ் இருள், அது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? அப்புறம் கர்த்தர் கேட்குறாரு, பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேதுன்னு. ஆங்கிலத்தில் வாட் கன்கார்ட் ஹஸ் கிரைஸ்ட் வித் பிலையல் அப்படின்னு கேட்டிருக்க. கன்கார்டுங்கிறது மியூசிக்கல் டேர்ம். யூ கான்ட் ஈவன் மேக் மியூசிக் டுகெதர். இந்த இண்டியனைசேஷன் அது எல்லாமே ஒன்றும் இல்லை. தயவுசெய்து இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் இன்னைய ட்ரெண்டாக இருக்குது. இங்கேயும் அப்படி தான் இருக்குது, இந்தியாவிலையுமே இல்லாமல் இல்லை, எல்லாமே இண்டியனைசேஷன். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் இதுக்கு மத்தியில் இந்த காரியத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். மனம் வேதனைப்படுற நேரத்தில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நவம்பர் 10ஆம் தேதி 2013 வருஷம் ஜெர்மனியில் ஒரு பெரிய கெத்தீட்ரல் இருக்குது. அந்த கெத்தீட்ரலில் தான் மார்ட்டின் லூத்தர் எழும்பி கத்தோலிக்க அந்த பிஷப் போப்புங்களுக்கு விரோதமாக எழும்பி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எழும்பி நின்று சொன்ன காரியம். அந்த சர்ச்சில், அந்த கெத்தீட்ரலில் ஒரு பெரிய கான்சர்ட், மியூசிக் கான்சர்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உலகத்திலேருந்து எல்லாருமே அங்கே போயிருந்தாங்க. அங்கே போயிருந்த போது ஏகப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் முதல்ல அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் இமாம் பாட்டு பாடி ஜெபித்து ஆரம்பித்த போது அங்கே யாரெல்லாம் இருந்தால், அவங்க மத தலைவர்கள், ஆல் கிறிஸ்டியன் லீடர்ஸ், எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதுக்கு மத்தியில் எல்லாரும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஆனால் ஒரே லேடி, அந்த அம்மா பேர் ஹைடி மண்ட். அந்த அம்மா எழும்பி அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில், she did not have a mic, அவங்க எழும்பி சத்தம் போட்டிருக்கிறாங்க, Jesus Christ is the savior of Germany, Allah is not the savior, I break the curse today அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
சொல்லி இந்த அம்மா அப்படி சத்தம் போட்டோன்னே யூஷுவல் இது மக்கள் பொதுமக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. சபை தலைவர்கள், த சோ கால் பிக் பீப்புள், இந்த அம்மா ஒரு டிப்ளமேட்டிக்காக நடந்துக்க தெரியல, இது போய் இப்படி கத்துது அப்படின்னு சொல்லி. கர்த்தர் டிப்ளமேட்டிக்காக இருக்கிறதுக்காக நம்மளை கூப்பிடலை. ஆனால் அந்த ஒரு அம்மாவுக்கு இருந்த தைரியம் எந்த ஆம்பளைக்கும் அங்கே இல்லை. ஆனால் அந்த தைரியத்தை கர்த்தர் கனம் பண்ணார். அந்த அம்மா மேலே இன்னைக்கு கொலை முயற்சி இருக்குது. எப்போ வேணாலும் அந்த அம்மாவை கொன்று போடலாம், அப்படிப்பட்ட நிலைமை. ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நியாயம் உள்ளவர். இந்த அம்மா ஒரு அம்மா எழும்புனதுனால இன்னைக்கு ஐரோப்பாவில் பல பேர் எழும்பி இஸ்லாம் இல்லை, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கூகுளில் நீங்கள் போட்டு அந்த அம்மாவுக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க, த பிரேவ் ஜெர்மன் உமன் அப்படின்னு. ஜஸ்ட் ரீட் த்ரூ தட், அல்லது அந்த அம்மாவோட வீடியோவை நீங்கள் பாருங்கள். அவ்வளோ தைரியமாக இன்னைக்கு எழும்பி அவங்க ஷீ இஸ் கான்ஃபிடன்டிங். ஒரே லேடி அந்த அந்த அம்மா ஒரு வார்த்தை எழும்பி சொன்னதுனால இன்னைக்கு அப்படிப்பட்ட அது இட் சேலஞ்ச் மீ ஸோ மச். பயப்படாதீங்க. சத்தியங்கிறது உங்களுக்கு நியாயம்னு தெரிஞ்சால் அதை எங்கே வேணாலும் சொல்லுங்கள். சிலருடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ சிலருடைய ஆதரவோ கிடைக்காதுன்னா பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனால் அதை கர்த்தர் வேஸ்ட் ஆக்க மாட்டார். we will see to it that his people will be saved. அதனால் நம்ம பார்த்துக்குவோம். அடுத்தது 13வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 13, 16 - 18 வரைக்கும். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெருமடிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. சரி, அப்போ யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது அவர் கிரேக்க மொழியில் எழுதினார். அந்த கிரேக்க மொழி ரொம்ப சாதாரண ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மக்கள் பேசுகிற லாங்குவேஜ், அந்த டைலெக்டில் தான். இட்ஸ் கால்ட் த கோயினே கிரீக். அதில் தான் அவர் எழுதியிருந்தார். அந்த எழுதின போது அதைத்தான் ஆதாரமாக வச்சு இன்னைக்கு எல்லா மொழிபெயர்ப்புகளுமே நடந்திருக்கு, புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்புகள். அந்த பேசிக் அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு பேர் மெஜாரிட்டி டெக்ஸ்ட் அப்படின்னு பேர், மெஜாரிட்டி டெக்ஸ்ட் அப்படின்னு. இந்த மெஜாரிட்டி டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் எல்லாம் பண்ணி இப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா த ரிசீவ்டு டெக்ஸ்ட் அல்லது டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸ் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்டில் தான் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு இதை வச்சு தான் எல்லா மொழிகள்லையும் அது டிரான்ஸ்லேட் ஆச்சு. 1900 வருஷம் வரைக்கும் இந்த டெக்ஸ்ட் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்குன்னா அவனுடைய இலக்கம் 666 அப்படின்னு இருக்குது. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்படலை. 1900 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் தான் 666ன்னு போட்டிருக்கு. ஆனால் பழைய ஒரிஜினலாக ஜான் எழுதின போது அவர் எப்படி எழுதியிருக்கிறாரு, அந்த 666க்கு பதிலாக 3 கிரேக்க வார்த்தைகளை எழுதியிருக்கிறாரு. இட் இஸ் கால்ட் a kai, a zai and a stigma. a kai, a stai and a stigma. இது மூணுமே 3 கிரேக்க எழுத்துக்கள். a kai, a sai and a stigma. 3 எழுதியிருக்கிறார். அதனால் 1900 வரைக்கும் இந்த டிரான்ஸ்லேஷன் தான் இருந்தது. அதுக்கு பிற்பாடு தான் அது 666 அப்படின்னு மாறுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கு, ஹீப்ரூ. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 2 மொழிகளுக்கு மட்டும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இலக்கம் உண்டு. தெர் இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூ. அதுக்கு பேர் கெமாட்ரியா அப்படின்னு பேர். இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடியும் அந்த இலக்கம் இருக்குது. அதை வச்சு கூட்டியே சொல்லிடலாம். அப்போ அந்த கெமாட்ரியா பிரகாரம் பார்த்தீங்கன்னா கைக்கு வேல்யூ 600, ஜைக்கு வேல்யூ 60, ஸ்டிக்மாவுக்கு வேல்யூ 6. இப்போ என்ன வச்சது 666, 666. அதை தான் அங்கே போட்டிருக்கு. அப்படி தான் அதனுடைய இலக்கம் அதுவாக இருக்குது. இதில் முக்கியமாக என்னன்னா, இந்த ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லப்படுற 6வது எழுத்து கிரேக்கத்தில் ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மாங்கிறது கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க காலத்தில் இது எதுக்கு உபயோகிக்கப்பட்டதுன்னா மொழிக்குள்ளார அது உபயோகிக்கப்படலை. இந்த எழுத்தனுடைய முக்கிய நோக்கமே அடிமைகள்
அடிமைகளை அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு முத்திரை குத்துனாங்க. அடிமைகளுக்கு ஒரு முத்திரை குத்துனாங்க. அது பச்சை குத்துனாங்களா என்ன குத்துனாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த முத்திரை ஸ்டிக்மா. அப்போது அந்த முத்திரையை பார்த்தா என்ன அர்த்தம், இவங்க எல்லாம் அடிமைகள், இவங்க இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அடிமை அப்படின்னு. அதுக்கு பிற்பாடு ரோமர் சாம்ராஜ்யம் வந்தபோது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதே ஸ்டிக்மாவை உபயோகித்து அவங்களுடைய போர் சேவகர்கள் எல்லாத்துக்கும் அவங்க அதே முத்திரையை கொடுத்துட்டாங்க. அப்போது ஸ்டிக்மா எதுக்காக உபயோகிக்கப்படுது அப்படின்னா, ஒரு முத்திரை இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ பிராண்டிங். இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு சிம்பல் இருக்குது, அது மாதிரி இது ஒரு சிம்பலாக, ஒரு முத்திரையாக உபயோகிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு எழுத்து வடிவத்தில் அந்த மொழியிலிருந்து இந்த ஸ்டிக்மா எடுக்கப்பட்டுட்டு இட் ஹஸ் பிகம் ஆர்கேக். அதுக்கு பதிலாக சிக்மா அப்படிங்கிற எழுத்து தான் உபயோகிக்கப்பட்டிருக்கு. இது அதனுடைய காரியம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரி, 17வது வசனம், 13வது அதிகாரம் 17வது வசனம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அப்போ 3 காரியத்தை அவரு கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ இது 3 கிரேக்க எழுத்து, இது 3 கிரேக்க எழுத்து, இது 3 அரபிக் எழுத்து, இது 3 அரபிக். அப்போது என்றைக்குமே நீங்கள் இஸ்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா அப்படின்னாக்கா இன் த நேம் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னு, இன் த நேம் ஆஃப் அல்லாஹ். இது இன் த நேம் ஆஃப் அல்லாஹ் பிஸ்மில்லா. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, பிஸ்மில்லா. இது இஸ்லாமிக் ஸ்வோர்டு, கை, இஸ்லாமிக் ஸ்வோர்டு. எல்லா இடத்துலையும் இஸ்லாமுடைய வாள் தான் இருக்குது. நீங்கள் ஹமாஸ், சவுதி அரேபியா இவங்களோட ஃப்ளாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பிள் 2 வாள் தான், 2 வாள். அப்போ இது பிஸ்மில்லா இன் த நேம் ஆஃப் அல்லாஹ். இது எல்லாமே இதோட ஒத்து வருதா வரலையா? இந்த எழுத்தை இப்படி திருப்பி பாருங்க, இது யார் மாதிரி இருக்கு, ஜை மாதிரி இருக்குன்னு. அப்போ இந்த 17வது வசனத்துல 3 ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. வரப்போற நாட்கள்ல நீங்க விற்கவோ வாங்கவோ வாழவே முடியாது. என்ன வேணுமா, யூ ஷுட் ஹேவ் த மார்க், அவனோட முத்திரை இருக்கணும்னு. இந்த நேம் சிக்மா, இது முத்திரை, இட் இஸ் த மார்க் ஆஃப் த பீஸ்ட். ஆர் யூ ஷுட் ஹேவ் the name of the beast, Allah, Zai, Allah. So அவங்களுடைய வழக்கம் என்ன, it is to kill with a sword. அப்போ முக்கியமா mark of the beast அப்படிங்கும்போது it will be a sigma. அது அவங்க சொல்றது இதே தான் அவங்க மாறி அவங்க எழுதியிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, எந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் யாரை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நெத்தியில் இதை தான் எழுதியிருக்கிறாங்க. புரியுதா? இந்த நேம் ஆஃப் அல்லாஹ், பிஸ்மில்லா. இது ஒரு டெரரிஸ்ட்டு, அவருடைய நெத்தியில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இன் டிஃப்ரெண்ட் வே தே ரைட் திஸ் இன் அரபிக். ஸோ எக்ஸாக்ட்லி தட் ஓன்லி. ஸோ இப்போயே அவங்க அதை போட்டு காமிக்கிறாங்க. வரப்போகிற நாட்களில் அங்கே வாழ்கிறவங்க எல்லாருமே we may have to have a mark. ஸோ சிக்மா மார்க்காக இருக்கலாம், அல்லாஹ் ஜை அது நேம். அது டோட்டலாக அவனுடைய இலக்கம் என்னவா இருக்கணும், 666. இதே இலக்கம் தான் அதுக்கும் வருது. இது 3ல் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா தான் அவங்களால அதை பார்த்துக்க முடியும், அதை செய்ய முடியும், அவங்களால நம்மளால் விற்க முடியும் அல்லது வாங்க முடியும். இப்போ உங்களுக்கு அது புரியுதா? இன்னொன்று, த கம்மிங் டேஸ் தி ஆன்டி கிரைஸ்ட் வில் பி அ மேன் ஃப்ரம் இஸ்லாம். அதனால் அதை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏற்கனவே வேதத்திலேருந்து பல தடவை அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இட் வில் பி அ ஷியா முஸ்லீம். நீங்கள் ப்ராஃபஸியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், லைக் மீ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், முக்கியமாக சிரியா, லெபனான், ஈரான், ஈராக் இங்கே என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அது எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா அது தெரியலனா நம்மளால் வாழ முடியாது.
இப்போ நீங்கள் நம்மளுடைய நாட்டுக்கு நீங்கள் வாங்க. இப்போ கொஞ்ச நாட்களாகவே, இப்போன்னு இல்லை, பல வருஷம், ஏறக்குறைய ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்பாகவே பேங்க்குக்கு போனாவே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க கார்டு எங்கே அப்படின்ட்டுன்னு. இதெல்லாம் எனக்கு மனசில் பின்னாடி இருக்கிறதுனால நான் கார்டே வச்சுக்கல. ஆனால் எப்போ போனாலும் அடுத்த தடவை வரும்போது கார்டு வாங்கிடணும். நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பேங்க்கில், கார்டு வாங்குங்க, கார்டு வாங்க. எவ்ரிதிங் இஸ் பிஹைண்ட் தட். அதுக்கு பிற்பாடு இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற நம்ம நாட்டில் தான் பயோமெட்ரிக் கார்டு முதல் ஆதார் கார்டு வந்தது. அந்த ஆதார் கார்டு எடுத்த போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கண்ணில் ஐரிஸ் அதுவும் சரி, ஃபிங்கர் பிரிண்ட்ஸும், அது ரெண்டும் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மொபைல் ஆப்பை ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் பூரா அதில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ சொல்கிறாங்க கார்டு ஸ்வைப்புன்னு, பின்னாடி வரப்போகிறது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இந்த டிமானிட்டைசேஷன் வந்தபோது என்னோட மனசு அது இதுக்கு தான் போச்சு. அது போனதோட மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ கிட்ட வந்துட்டோமா எண்டுக்கு அப்படின்னு நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன். இப்போது முதல்ல சொன்னாங்க மணியை தான் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க கொடுத்த காரணம் நிறைய கள்ள நோட்டு புழக்கத்தில் இருக்குன்னு. அதுக்கு பிற்பாடு சொன்னாங்க சிலர் பணம்லாம் சிலரே குவிச்சுக்கிறாங்க, சிலர்கிட்ட இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வேற எங்கேருந்தோ பணம்லாம் வருது அது அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே என்ன சொல்லிட்டாங்க, பணம் பரிமாற்றம் இல்லாத ஒரு ஃபைனான்ஸ், அந்த சிஸ்டம்குள்ளே, கேஷ்லெஸ் சொசைட்டிக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தேன். 23ஆம் தேதி டிசம்பரில் நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், கைட் டெக் போஸ்ட் அப்படின்ற ஒரு அதில் போட்டிருக்கு சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்க போட்டிருந்தாங்க, NEC கார்பரேஷன் ஜப்பான் 2016 வருஷத்தில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நியோ ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னுட்டுன்னு. அப்போது இன்றைக்கி எல்லாரும் என்ன நம்ம சொல்கிறோம், நிறையா பேர் கார்டை யூஸ் பண்ண பயப்படுறாங்க, ஏன்னா நிறையா பேர் ஹேக் பண்ணுறாங்கன்னு. ஏறக்குறைய அக்டோபர் செப்டம்பர் மாதத்தில் நார்த் இந்தியாவில் 20,000 பேரோட கார்டை கள்ளத்தனமாக உபயோகிச்சிருக்கிறாங்க. அதனால் நமக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2016 வருஷம் இந்த ஜாப்பனீஸ் கம்பெனி தன்கிட்ட வேலை செய்கிற எல்லாருமே கார்டும் ஸ்வைப் பண்ண வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், இந்த மூஞ்சி, அதை பார்த்தே நீங்கள் ஜாமான் வாங்கிட்டு அங்கே போய் நின்னீங்கன்னா அது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இது அப்படி டிரான்சாக்ட் பண்ண அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணதோடு நிறுத்தாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இட் இஸ் அ ஃபாரின் மேகசின். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இந்த காரியத்தை கொண்டு வரணும்னு தான் அவங்க கவர்மெண்ட் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நமக்கு அது தெரியல. நம்ம ஆதார் எல்லாமே அவங்க நமக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதுதான் அது. ஏன்னா இந்தியாவில் இந்த காரியத்தை கொண்டு வந்தால் எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த கேஷு என் அக்கௌண்ட்டில் காசு இருக்குமா, வேறு எவனாவது எடுத்துருவானான்னு அந்த பயம் போக்கணுன்னா ஃபேஷியல் இதுன்னு ஏற்கனவே ஆதார் வச்சுருக்கோம், அது கண்ணும் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்குது. அடுத்தது அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க, அதில் அது வேறு எங்கேயுமே கொடுக்கப்படல. அவங்களோட கொரியன் கம்பெனி சாம்சங் பே அப்படிங்கிற அந்த ஆப்பு, அதை எப்படியாவது இந்தியாவில் நிறுவனம்னு இந்த கவர்மெண்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கு சொல்லலை. இது பிரகாரம் அவங்க என்ன பண்ணணும், எங்கே வெளியில் போனாலும் உங்களுடைய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டோட ஒரு டிஜிட்டல் காப்பியை நீங்கள் வச்சுருக்கணும். அதை வச்சு இப்படி காமிச்சோனையே நீங்கள் போயிட்டுருக்கலாம். வரப்போகிற நாட்களில் அது வரும். அதை நம்ம நாட்டில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க இந்தியான்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. எனக்கு அது விளங்கலை அது எப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த கொரியன் டிவி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொரியன் டிவி கொரியா கம்பெனி தான், சாம்சங். அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இப்படி பர்ஸ் இப்படி வச்சுருக்கும்போது இந்த இடத்துல அந்த டிஜிட்டல் காப்பி அவங்களுடைய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு நேராக கடைக்கு போனோன்னே எல்லாம் முடிஞ்சுட்டு அதை பர்ஸ்லேருந்து எடுத்து அதை இப்படி வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதை உடனே டிரான்சாக்ட் ஆகிடுது. வி ஆல் வில் பி ஃபோர்ஸ் டு. ஏன்னா இந்த கவர்மெண்ட் பதவி எடுத்தோடனே எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம ஞானமாக சில காரியங்களை யோசித்து பார்க்கணும். எதையுமே வேதம் விட்டு வைக்கல சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த காலகட்டத்தில் மார்க்கெல்லாம் போடுற காலகட்டத்தில் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் இருக்க மாட்டோம். ஏன்னா we will be raptured. நான் ஒரே ஒரு காரியம் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நம்ம ரொம்ப கிட்ட இருக்கிறோம். தயவுசெய்து நான் சொல்கிறேன்,
கர்த்தருடைய வருகை நமக்கு ரொம்ப 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 சமீபமாக இருக்குது, ரொம்ப சமீபமாக இருக்குது. கர்த்தரை நோக்கி கேளுங்க. அந்த ஹைடி மண்ட் அப்படிங்கிறவங்க ஜெர்மனியில் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷி. அந்த அம்மாவால் பொறுத்துக்க முடியல. அல்லாவும் யாவையும் அந்த ஆல்டர்லேருந்து, தேவனுடைய ஆல்டர்லேருந்து வேற யாரோ ஒன்று சொல்கிறத பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம். ஏன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய கிறிஸ்டியன் டெலிவிஷனோட ஓனர் இங்கே வந்திருந்தாங்க. அந்த அம்மா திரும்பி போய் சொன்னது என்னை ரொம்ப தொட்டுச்சு. அவங்க சொன்னாங்க, நான் அங்கே வந்திருந்த போது ஒரு சர்ச்சோட பாஸ்டர்ஸ், இன்னும் லீடிங் லேடிஸு இவங்கெல்லாம் என்னை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் உட்கார்ந்துருக்கும் போது தான் பார்த்தேன், அவங்களோட புடவையிலெல்லாம் ஸ்வஸ்திகா போட்டிருந்துச்சு, அந்த டிசைனில் புடவையில் டிசைனுன்னு. நான் ஆடி போயிட்டேன், நீங்கள்லாம் ஏன் இதை போய் போட்டிங்க அப்படின்னுட்டுன்னு. அந்த அம்மாவுக்கு இருக்குது, ஆனால் இங்கே நமக்கு இல்லை. எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்போம், நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம ரொம்ப எல்லார்ட்டையும் ஜென்டிலாக அமைதியாக போகணும், நம்ம சொல்ல மாட்டோம். நீங்களும் நானும் சொல்லலைன்னா யார் சொல்லுவா? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவர்கிட்ட கேளுங்க, போல்ட்னஸ் அவர் தருவார். வாசிங்க அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், அந்த பகுதியை எடுத்துக்குங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம். பீட்டர் அண்ட் ஜான் 2 பேரும் தேவாலயத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே கை கால் ஊனமுற்ற ஒரு மனுஷன், நடந்ததே கிடையாது. அவனுக்கு அவர் சுகம், அவங்க தேவனுடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுத்தோன்னே அவர் எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டார். இதை நடக்கிறத பார்த்தோன்னே எல்லாரும் இயேசு மேலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்பிக்கை வச்சுட்டாங்க. அப்போ அவங்க நம்பிக்கை வச்சோன்னே இந்த பெரிய ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, சர்ச்சில் கமிட்டி மெம்பர்ஸ், இந்த பெரிய ஆட்கள், அதே மாதிரி அங்கேயும் அந்த பிரதான ஆசாரியர், அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, 18-19 வசனம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அப்போ நீங்க இன்னைக்கு நிதானிச்சு பாருங்க, உங்க சர்ச்சு தான் உங்களுக்கு முக்கியமா, அல்லது மற்றவங்க உங்களை ஏதாவது நினைச்சிருவாங்கங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு முக்கியமா, அல்லது இந்த வேதம் உங்களுக்கு முக்கியமா? யூ டிசைட் டுடே. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். with boldness னு போட்டிருக்கு. The place where they were shook and they were filled with the Holy Spirit and they spoke the word of God with boldness. இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் நமக்கு அந்த கரேஜ் வேணும். அவங்க யாரோட உறவும் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எது நியாயமோ, ஏன்னா நமக்கு நிரந்தரம் பரலோகம் தான். அதை நீங்கள் சொல்ல தைரியமாக இருங்க, தைரியத்தை கேளுங்க. கர்த்தர் தைரியத்தை அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் அதை குறித்து நம்ம பயப்படவே வேண்டாம். நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நான் போன வாரம் உங்ககிட்ட சொன்னேன், நான் கர்த்தருடைய சத்தத்தை நான் என் காதில் கேட்டேன். பி டிசைசிவ். இந்த வருஷம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். நான் எலியாவை பற்றி சொன்னேன். எவ்வளோ நாள் 2 பக்கமும் பாகால் தெய்வமாக இருந்தால் அதை வணங்குங்க, இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருந்தால் அதை வணங்குங்க. இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்காதீங்க. யூ cannot do that. நம்ம நிச்சயமாக இந்த நாளில் டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில், இவ்வளோ நாள் ஏமாற்றிக்கிட்டே இருந்துட்டோம், விளையாண்டுக்கிட்டே இருந்துட்டோம். இப்போ ஆவிக்குரிய ரீதியில் மட்டும் சொல்லலை, நிறைய பேருக்கு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா இப்படின்னு சொன்னேன்னா இவங்க உறவு எனக்கு கிடைக்காது, அப்படின்னு சொன்னேன்னா அவங்க உறவு எனக்கு போயிடும். அதனால நம்ம என்ன செய்யலாம், இவங்கள பார்க்கும்போது இங்கேயும் சிரிச்சுக்கிறது, அங்கே பார்க்கும்போது அது ஒன்று வேண்டாம். அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. வாசிங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், எபிரேயர் 3:7-8. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்ததும் போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். 13வது வசனம்.
உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இன்னைக்கு டுடே இஃப் யூ வில் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த லார்ட், இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருந்தார்னா டிசைசிவா ஒரு முடிவு எடுங்க. ஒருவேளை நாளைக்கு நமக்கு இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா வனாந்தரத்துல இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க 40 வருஷம், கேட்கவே இல்லை. ஆனா கர்த்தர் எல்லாரையுமே அழிச்சு போட்டுட்டாரு. அதனால அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் விட்டுட்டு போகக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள்ல நான் இந்த காரியத்தை அழுத்தி உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என்னோட கடமை, நான் அதை சொல்றேன். நான் இங்க இருக்கிற யாரைக்கு விரோதமாகவும் எனக்கு இல்லை. ஆனா யாருமே விட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வரணும். அதனால நீங்க அதுக்கு நானும் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன். ஐ ஹவ் பெய்ட் அ பிரைஸ். நான் எடுத்த டிசிஷனுக்காக நான் ஒரு விலையை கொடுத்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எல்லாராலையும் கொடுக்க முடியும். அதனால் நான் கொடுத்தேன்னு நான் பெருமையாக சொல்லலை. எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு உதவி செய்வார். ஏன்னா நாள் ரொம்ப சமீபமாக இருக்குது. நான் நினச்சது கூட கிடையாது. இது அநேக நாட்கள் நாங்கள் அறிஞ்சது உண்டு. ஆனால் எல்லாமே இன்னைக்கு ஒன்றாக கூடி வரும்போது கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. நீங்கள் ஆயத்தமாக காதுள்ளவன் கேட்க கடவுள். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆலோசனையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்குறோம். அதை நாங்கள் அதோடு விட்டுடாதபடிக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி வர நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். மனுஷரால் வர கட்டுகள் எதுக்குமே நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தைரியத்தின் ஆவிய கர்த்தர் நீர் கட்டளையிட்டுள்ளோம். கர்த்தாவே, நீர் அதை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போக அநேக வாசல்களை மக்களுக்கு நீர் திறந்து கொடுத்துடணும். கர்த்தாவே, அநேகருக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வாதமாக வைத்திடணும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஒருவேளை டிசிஷன் எடுக்க முடியாமல் தடுமாறலாம். அப்படி இருக்கிற எல்லாருக்கும் நீர் பலத்தை நீர் தாரும். உம்முடைய பலத்தினால இடைக்கட்டப்பட்டு நாங்கள் உமக்காக நாங்கள் ஒபே பண்ணும்போது எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறீர். அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை விட்டு கொடுக்க, தாழ்மையோடு விட்டு கொடுக்க நீர் பலத்தை தாரும். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.